Guru, Harish, Kaushik, Lakshmi Priya, Maitreyi, Litni, Nasrin, 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 கௌஷிக்லாம் இன்னைக்கு தான் நான் கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஹரிஷ் குமரன், நிரஞ்சனா, பிரசன்னா, அஸ்வினி, ராஷ்மிகா, ருத்திகா, சாய்ராம். எப்படி இருக்கு சாய்ராம் ஹெல்த்? சதீஷ், ஸ்ரீநிதி, தாரணி, வைஷ்ணவி, மாதேஸ்வர். குட் ஈவினிங். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். நார்மலா பர்சன்டேஜ் அப்படின்னாலே 100. மொத்தமா எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தீங்கம்மா அப்படின்னு யாராவது உங்கள்ட்ட கேட்கறாங்கன்னா எவ்வளவு எடுக்க முடியும்? 100% தான் எடுக்க முடியும். ஸோ 100 இஸ் யுவர் பேசிக் வேல்யூன்னு சொல்லணும். இப்ப ஒரு நம்பர் பர்சன்டேஜ்ல கேக்குறாங்க அப்படின்னா மல்டிப்ளைல கம்பல்சரி 100 இருக்கணும். ஒரு நம்பர் பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிவைடட் பைல 100 இருக்கணும். அவ்வளவுதான் மேட்டர். ஸோ இப்ப 20% அப்படின்னா இது என்னன்னு சொன்னா 20/100. சால்வ் பண்ணா 1/5. ஸோ சில பெர்சன்டேஜ்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபிராக்ஷனுக்கு மாத்திக்குவாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிங்க. ஏன்னா அது இன்னும் உங்க செம்ம ஈஸியா மாத்திடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 40%. அது 40ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அதுல 25% கேக்குறாங்க அப்படின்னா 25%னா 1/4. அப்ப இதை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 10. அப்போ 10 டினோட் பண்ணுது. ஏன் மேம் இது இப்படிதான் கண்டுபிடிக்கணுமானா 40ல வந்து 10% என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஒரு 0 விட்டுருங்க. 4. அப்ப 20% என்ன அப்படின்னா 10 டபுள் ஆக்குனா 20, 4 டபுள் ஆக்குனா 8. அப்போ 5% அப்படின்னா 10 பாதி ஆக்குனா 5, 4 பாதி ஆக்குனா 2. அப்ப 4 + 8 + 2 எவ்வளவு வந்திருக்கும்? என்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன்ல. ஓகே லிசன். 40ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இதுல 25% கேக்குறாங்க அப்படின்னா இத மொத்தமா 3 மெத்தட்ல பண்ணலாம். 40 × 25%னா 25/100. ஸோ இதையும் அடிச்சா 1/4. 4ஐயும் 40 அடிச்சா 10 டைம்ஸ். ஆன்சர் 10ன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி 25 எப்படி பிரிக்கலாம்? 10 + 10 + 5. 40ல 10%னா 4. 10%னா 4. 5%னா பாதி. 4ல பாதி எவ்வளோடா வரும்? 2. அப்ப ஆன்சர் எவ்வளோன்னு வந்திருக்கும்? 10ன்னு வந்திருக்கும். ஸோ உங்களோட விருப்பம். நீங்க எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப 3000 இதுல 20% கேட்கிறோம். சிம்பிள். 10%ன்னு கேட்டா எவ்வளவு வந்திருக்கும்? 300ன்னு வந்திருக்கும். 20% அப்படின்னா 10% 300. 10 டபுள் ஆக்குனா 20. 300 அப்ப டபுள் ஆக்குனா என்னடா வந்திருக்கும்? 600ன்னு வந்திருக்கும். இந்த மாதிரி போடலாம். அதர்வைஸ் ஒரு பெர்சன்டேஜ்க்கு 2 0 விட்டுருங்க. 2 3s are 6. 2 0 சேர்த்திருக்கேன். 600 எப்படி வேணாலும் சொல்லலாம். உங்களோட விருப்பம் தான். இப்ப சம்குள்ள போலாம். First problem. A student must get 40% of mark to pass in the exam. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆகும்னா he must get 40%. ஸோ அவங்க ஸ்கூல்ல பாஸ் மார்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40%-ஆ இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்கன்னா 30 மார்க் எடுத்திருக்கான். பட் ஸ்டில் 6 மார்க்ல ஃபெயில் ஆயிருக்கான். ஸோ 30 மார்க் எடுத்திருக்கான், 6 மார்க்ல ஃபெயில் ஆயிருக்கானா 36 மார்க் எடுத்திருந்தா அவன் பாஸ் ஆயிருப்பான். கேன் யூ கெட் இட்? 30 மார்க் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். 6 மார்க்ல ஃபெயில் ஆயிருக்கேன்னா அப்ப இன்னும் நான் 6 மார்க் எடுத்திருக்கணும். அப்படின்னா அவன் ஸ்கூல்ல பாஸ் மார்க் எவ்வளவு இருக்கும்? 36ஆ இருந்திருக்கும். மேக்ஸிமம் மார்க் கேட்கணும். மேக்ஸிமம்னா சிம்பிள் தானடா. ஒரு எக்ஸாம்ல உங்களால மேக்ஸிமமா எவ்வளவு பெர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ண முடியும்? 100% தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 0க்கு ஒரு 0 விட்டுருங்களேன். 4 என்ன பண்ணா 36 ஆகும்? 9ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அப்ப 10ஐயும் நான் 9ஆல பண்றேன். 10 9s அப்ப என்னடா வந்திருக்கும்? 90ன்னு வந்திருக்கும். அப்ப அவங்க ஸ்கூலோட பாஸ் மார்க் என்னவா இருந்திருக்கும்? 90ஆ இருந்திருக்கும். இஸ் இட் கிளியர்? வெரி குட் பொன்மதி. புரியுதாமா எல்லாருக்கும்? Exam. Price of the trouser is more than that of t-shirt by 60%. By what person t-shirt price is less than that of trouser? ஸோ ட்ரௌசர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டி-ஷர்ட்டை விட 60% கூட.
உங்களுக்கு டிஷர்ட்டே எவ்வளோன்னு தெரியாது, நார்மலா 100ன்னு எடுத்துக்கோங்க. டிஷர்ட் 100 ரூபாவா இருந்தா இது 60% கூட. 100ல 60%னா 60 தான். அப்ப இது என்னவா இருந்திருக்கும், 160 இருந்திருக்கும். ஏன், அவங்க மோர்ன்னு சொல்லியிருக்கிறதுனால ஆட் பண்ணிருக்கேன். இப்ப யோசிக்கலாமா, டிஷர்ட் 100 ரூபா, ட்ரௌசர் 160 ரூபா. இப்ப வாட் இஸ் த பெர்சன்டேஜ் டிஷர்ட் பிரைஸ் இஸ் லெஸ் தென் ட்ரௌசர்? யாரு முடியறாங்களோ தட் ஷுட் பி இன் யோர் டினாமினேட்டர். முடியறது ட்ரௌசர். ட்ரௌசரோட விலை எவ்வளோடா, 160. அவனை விட டிஷர்ட் கம்மியா இருக்கான், லெஸ் தென். எவ்வளவு லெஸ்ஸரா இருக்கான், 60 ரூபாய்க்கு லெஸ்ஸரா இருக்கான். சோ மேல 60 பெர்சன்டேஜ்ல கேட்கறதுனால இன்டூல 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், டூ டேபிள கேன்சல் பண்ணா 3/8. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3/8னா 37.5. 1/8னா 12.5. 3/8 அப்படின்னா 37.5. 5/8 அப்படின்னா 62.5. 7/8 அப்படின்னா 87.5. ஸோ இந்த மாதிரி சில நம்பர்ஸ்லாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, r divided by 100 plus or minus r into 100. rங்கிறது அந்த ஒரு பெர்சன்டேஜ். எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 60. இப்போ பிளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமானா, ட்ரௌசரை விட டிஷர்ட்டை விட ட்ரௌசர் கூட இருக்கு, மோர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணிக்கோங்க இன்டூ 100. இதை சால்வ் பண்ணியிருந்தீங்கனாலும் ஆன்சர் வந்துடும். இஸ் இட் கிளியர்மா? Next one. Ram scored 50% of mark in 5 papers. Ram scored 40% of mark in 4 papers. What is the percentage of mark scored by Ram in the 5th paper? All the paper at the same maximum mark. Easy one டா. 50ன்னு வச்சுக்கோ, பெர்சன்டேஜே வேணாம். அவன் 5 பேப்பருக்கு சேர்த்து 50 மார்க். அப்ப டோட்டலா அவன் எவ்வளவு சேர்த்திருப்பான், 250 மார்க் எடுத்திருப்பான். அடுத்து 4 பேப்பர்ல 40% எடுத்திருக்கான். அப்ப 4 பேப்பருக்கு 40னா 4 into 40 160 எடுத்திருக்கான். மிச்சம் எவ்வளவு பேப்பர் இருக்கு, ஒரு பேப்பர் இருக்கு. அப்ப அந்த ஒரு பேப்பர் நான் எவ்வளவு எடுத்திருக்கணும், 90 எடுத்திருக்கணும். ஏன்னா 4 பேப்பருக்கு 160, இன்னும் ஒரு பேப்பர் சேர்த்தா எனக்கு டோட்டல் 250 வரணும். அப்ப இந்த இன்னொரு பேப்பர்ல நான் 90 எடுத்திருக்கணும். கிளியரடா எல்லாருக்கும்? மேம் திரும்ப சொல்லுங்க மேம். அது 5 பேப்பருக்கு வந்து 15 சொல்றாங்க. சோ 5 into 50 250. அப்ப ஓவராலா 5 பேப்பரும் சேர்த்து 250 மார்க் எடுத்திருக்கான். 4 பேப்பருக்கு 40%. அப்ப ஒரு பேப்பர்ல 40%னா 4 பேப்பருக்கு 4 into 40 160 மார்க் எடுத்திருக்கான். அப்ப 5 சப்ஜெக்ட் சேர்த்து 250, 4 சப்ஜெக்ட்ல 160. அப்ப ரிமைனிங் இருக்க ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு எடுத்திருக்கணும், 90 எடுத்திருந்தாதான் அவனால 250 வந்திருக்க முடியும். புரியுதா? புரியுது மேம். ஓகே. ஓகே, டோன்ட் ஹெசிடேட். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க தாராளமா. A batsman score 110 runs which include 3 fours and 8 sixes. 4 and 6 correspond to 4 and 6 runs respectively. All other runs have to be scored by running between the wickets. Easy தான். ஒருத்தன் 110 ரன் அடிச்சிருக்கான். ஒன்னு 6 அடிச்சு எடுத்துருக்கணும், இன்னொன்னு 4 அடிச்சு எடுத்திருக்கணும், இன்னொன்னு ஓடி ஓடி எடுத்திருக்கணும். லாஜிக். அவன் எத்தனை 6 அடிச்சிருக்கான், 8 6 அடிச்சிருக்கான். அப்ப 8 6 48 ரன்ஸ் அடிச்சிருப்பான். அடுத்து எத்தனை 4 அடிச்சிருக்கான், 3 4 அடிச்சிருக்கான். அப்ப 12 ரன் வந்து 4 4 அடிச்சிருக்கான். 110 48 12னா 60 வந்துருச்சு. அப்ப ரிமைனிங் 50 ரன்ஸ் இருக்கு. அப்ப அந்த 50 ரன் தான் அவன் ஓடி ஓடி எடுத்தது. அவன் ஓடி ஓடி எடுத்தது எவ்வளோன்னு கேக்குறாங்க. சோ என்னைக்குமே யாரு வேணுமோ அவங்க நியூமரேட்டர், யாரு வேணும், ஓடி ஓடி எடுத்தது வேணும். அவன் ஓடி ஓடி எடுத்தது 50 ரன், டோட்டலா எடுத்தது 110 ரன். பெர்சன்டேஜ்ல கேக்குறனால இன்டூல 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 11 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 50னா 44 4 10, ரிமைனிங் 6. 60னா 5 10 55, ரிமைனிங் 5. பாயிண்ட் வச்சனால 0 சேர்த்துக்கிறேன். 50னா அகைன் 4 10. சோ 45.4ல ஆரம்பிக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இதான். இஸ் இட் கிளியர்மா? கிளியர் மேம். மைத்ரேயை தவிர வேற யாருமே கிளாஸ் கவனிக்கிறது இல்லையா? ஒரு பேச்சுக்கு கிளியர் மேம்னு சொன்னா என்ன ஆயிடுவீங்க? நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன்ல கண்டினியூவா. உடனே இப்படி சொன்னோன்னே யாராவது மெசேஜ் போடுங்க,
கிளியர் மேம்? ஓகே மேம். இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஆப்பிள் பிரைஸ் ஆஃப் ஆப்பிள் வந்து குறையுது. எவ்வளோ? 15%. ஸோ வீணா வந்து அவளோட கன்சப்ஷனை 20% இன்க்ரீஸ் பண்றா. பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப அவ எக்ஸ்பெண்டிச்சர்ல என்ன சேஞ்ச் நடந்திருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. நான் 2 மெத்தட் சொல்லி தரேன். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வாங்குறாங்க உங்க குவான்டிட்டி இன்டு ரேட் எவ்வளோ பிரைஸ்ன்றது பார்க்கணும். நானா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். நான் 10 ஆப்பிள் வாங்குறேன். ஒரு ஆப்பிள் 10 ரூபா. அப்ப எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? 100 ரூபாய் செலவாயிருக்கும். இது கிளியரடா? 10 ஆப்பிள் வாங்குறேன். ஒரு ஆப்பிள் 10 ரூபானா 100 ரூபாய் எனக்கு செலவாயிருக்கும். இப்ப பிரைஸ் வந்து 15% ரெடியூஸ் ஆகுது. 10 ரூபால 15% அப்படின்னா 1.5. முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க. 0க்கு 0 கேன்சல். 15/10னா ஒரு பாயிண்ட் கழுவி வைக்கலாம். அப்போ 1.5. அப்ப 8.5ன்னு வந்திருக்கும். கன்சப்ஷன் அவ என்ன பண்றான்னு சொல்லியிருக்காங்க? இன்க்ரீஸ் பண்றான்னு சொல்றாங்க. இன்க்ரீஸ்னா என்னடா பண்ணிருப்பீங்க? ஆட் பண்ணிருப்பீங்க. இது சிம்பிள் தான்டா. 10ல 20%னா 2ன்னு அர்த்தம். அப்ப 2 ஆப்பிள் என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கா அப்படிங்கிறது லாஜிக். அப்ப இப்ப எவ்வளவு வந்திருக்கும்? 12 ரூபி. அப்ப ஒரு ஆப்பிளோட ரேட்டு 12 ரூபாவா? மாத்தி எழுதிருக்கேனா? நோ ப்ராப்ளம். எனிவே 8.5 into 12. 8.5 into 12னா எவ்வளவு வந்திருக்கும்? 12 into 85. 1020. அப்ப 102. 102ன்னு வந்திருக்கும். அப்ப 100 ரூபாங்கிறது 102 ரூபாய் ஆயிருக்கு. எவ்வளோடா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 ரூபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க 100 பேஸா வச்சீங்கன்னா அது 2 டைரக்டா பெர்சன்டேஜ்ல சொல்ல முடியும். அப்ப ஆன்சர் 2%. இது கிளியரா? இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே விஷயத்துல 2 சேஞ்ச் நடந்துச்சுன்னா இந்த ட்ரை பண்ணுங்க. ஆப்பிள் முதல்ல டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ்னா மைனஸ் சிம்பிள். சோ -15. கன்சம்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ்னா பிளஸ் சிம்பிள். சோ +20. இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். 15 இன்டூ 20 300. டினாமினேட்டர்ல மட்டும் ஒரு 100மா. இங்க மட்டும் 100 மறந்துடாதீங்க. 100க்கு 100 கேன்சல். மைனஸ் மைனஸ் -18 பிளஸ் 20. சால்வ் பண்ணா +2. அப்ப 2% எனக்கு என்னவாயிருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கிளியராடா எல்லாருக்கும்? மேம் ஒரு அந்த ஓகே. 18 + 20 என்ன ரீசனுக்காக வந்தது மேம்? அது டினாமினேட்டர் கேன்சல் -15 -3 எவ்வளவு வந்திருக்கும்? -18 தானே? ஓகே 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 மேம். +20 அதுதான் சால்வ் பண்ணிருக்கேன். கிளியரா? கிளியர் மேம். ஓகேடா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்ப இந்த சம் நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். குயிக்கா. மேம் 30% மேம். அவ்வளோ ஈஸியா சம் கொடுக்க மாட்டாங்க. வேற ட்ரை பண்ணுங்க.
listen, very good, very good. ட்ரை பண்ணலாம். இப்ப price of the oil வந்து என்ன ஆகுதுன்னா 30% ஏறுது. ஒரே ஒரு percentage மட்டும் தானே கொடுக்குறாங்க. அப்ப R divided by 100 plus or minus R into 100 இதையே அப்ளை பண்ணிருக்கலாம். 30 தூக்கி நியூமரேட்டர்ல போட்டேன். இப்ப பிளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமானா ஆயிலோட விலை என்ன ஆயிருக்கு குறைஞ்சிருக்கு. சோ மைனஸ் பண்றேன். 100ல 30 போனா 70 பெர்சன்டேஜ்ல கேக்குறனால இன்டூல 100 ஜீரோக்கு ஜீரோ கேன்சல். 3/7 ஞாபகம் வச்சுக்கோங்க. 42.86 கிளியரடா? இல்ல நான் சம்ல தான் போடுவேன் அப்படின்னா பழைய வேல்யூ நியூ வேல்யூ. இப்போ ஒரு பேஜுக்கு சொல்றேன் 100 ரூபாங்கிறது பழைய வேல்யூனா இப்ப 30% ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப 70 ரூபாய். அப்ப இப்ப அந்த ஆயிலோட விலை எவ்வளோ அதை தூக்கி டினாமினேட்டர் போடுங்க. பெர்சன்டேஜ்ல கேக்குறதுனால இன்டூல 100 போடுங்க. நீங்க உங்க கையில 100 ரூபாய் தான் காசு வச்சிருக்கீங்க. 100 ரூபாய்க்கு தான் வாங்க போறீங்க. அப்ப எவ்வளவு அமௌண்ட் எக்ஸஸா வச்சிருக்கீங்க? 30 ரூபாய் எக்ஸஸா வச்சிருக்கீங்க. இதை சால்வ் பண்ணிருந்தீங்கனால ஆன்சர் வந்திருக்கும். புரியுதாமா? ஆன்சர் நிறைய பேர் தப்பா சொல்லிருக்கீங்க. புரிஞ்சுச்சா? கிளியர் மேம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். பிரைஸ் ஆஃப் த சுகர் வந்து 20% குறையுது. ரோஹன் வந்து 10 கிலோ அதிகமா வாங்குறான் 80 ரூபாய்க்கு. எப்பயுமே வாங்குறது 80 ரூபாய்க்கு தான். ஆனா விலை குறையறதுனால இப்ப 10 கிலோ எக்ஸஸா வாங்குறான். அப்ப அந்த சுகரோட ஒரிஜினல் விலை என்ன? ட்ரை இட் அவுட். லிசன்டா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பிரைஸ் எழுதிக்கிறேன். இந்த சைடு வந்து குவான்டிட்டி எழுதிக்கிறேன்மா. இப்ப முதல்ல பிரைஸ் 100% விற்கும் போது என்னால எக்ஸ் கேஜி வாங்க முடியுது. ஒரு பேஜுக்கு சொல்றேன். முன்னாடி சக்கரை 100 ரூபானா 100 ரூபாய்க்கு என்னால எக்ஸ் கிலோ வாங்க முடியுது. இப்ப 20% ரெடியூஸ் ஆகுது. நான் பெர்சன்டேஜ்ல தான் எழுதுறேன். அப்ப இப்ப அதோட விலை என்னவா இருக்கும்? 80% இருக்கும். விலை குறையறதுனால யூ பை 10 kgs எக்ஸ்ட்ரா. அப்ப முன்னாடி எக்ஸ் கேஜி வாங்கினேன்னா இப்ப எக்ஸ் பிளஸ் 10 வாங்கிப்பேன். சிம்பிள் தான். 100 பெருசா 80 பெருசா? 100 is greater. எக்ஸ் பெருசா எக்ஸ் பிளஸ் 10 பெருசா? எக்ஸ் பிளஸ் 10 is greater. சோ இததான் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. இப்படி இருந்துச்சுன்னா டைரக்டா மல்டிபிள் பண்ணுமா. அப்ப 100% எக்ஸ் 80% into x plus 10 அவ்வளவுதான். percentage cancel, 0 cancel, 2 table அடிச்சா 5 time, 2 table அடிச்சா இது 4 time. அப்ப 5x 4 into x 4x plus 4 into 10 40. 5xல 4x போனா x. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளோடா வாங்கிருக்கோம்? 40. அப்ப முன்னாடி எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்க? 40 கிலோ வாங்கிட்டு இருந்திருக்கீங்க. 80 ரூபாய் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணது. 80 ரூபாய்க்கு 40 kg வாங்குறீங்கன்னா 1 கிலோ என்னவா இருக்கும்? 2 ரூபாவா இருந்திருக்கும். கிளியராமா? வெரி குட். கிளியரா? முதல்ல பிரைஸ் எழுதுறேன் அண்ட் தென் குவான்டிட்டி எழுதுறேன். 100% விற்கும் போது x kg வாங்குறோம். இப்ப 20% ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப 80% தான் இப்ப விற்கிறேன். இப்ப முன்னாடியை விட 10 கிலோ ஜாஸ்தியா வாங்கியிருக்கேன் x plus 10. ஸோ குவான்டிட்டி வைஸ் பார்த்தா இதுல இது கிரேட்டர், இதுல இது கிரேட்டர்.
ஆரோ மார்க் ரெண்டும் ஆப்போசிட்ல வந்தா டைரக்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 100 into x 100x 80 into இந்த நம்பர் சால்வ் பண்ணா x ஓட வேல்யூ 40. அப்ப 80 ரூபாய்க்கு 40 கிலோ வாங்கிட்டு இருந்திருக்கேன் முன்னாடி. அப்ப 1 கிலோ என்னவா இருந்திருக்கும்? 2 ரூபாவா இருந்திருக்கும். கிளியராமா எல்லாருக்கும்? கிளியர் மேம். ஓகே மோனிகா. Seema brought some chocolate. She distributed 25% of the chocolate among the students in first class. So first standardல என்ன பண்ணிருந்தா அப்படின்னா 25% of the chocolate வந்து distribute பண்ணிட்டா. ரிமைனிங் இருக்கிறதுல வார்த்தை இம்பார்ட்டன்ட். ரிமைனிங் இருக்கிறதுல 20% வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க. இப்ப நவ் ஷி ஹேவ் 240 சாக்லேட்ஸ். இப்ப அவ கையில எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்குன்னா 240. இப்போ உங்க கேள்வி, அவ ஆரம்பத்துல எவ்வளவு சாக்லேட்ஸ் வச்சிருந்திருப்பா அப்படின்னு. நான் 2 மெத்தட் சொல்லி தரேன். 2 மெத்தட்ல எது உங்களுக்கு புரியுதோ அதை எப்பயும் போல என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் மெத்தட், அவ ஆரம்பத்துல எவ்வளவு வச்சிருந்தான்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளவு கொடுத்துட்டா? 25% கொடுத்துட்டா. அப்ப ரிமைனிங் அவ கையில எவ்வளோடா இருக்கும்? 75%. எப்ப நீங்க பெர்சன்டேஜ்ல எழுதுனீங்களோ அப்பயே அது பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்ப 100 தான் உங்களோட பேஸ் வேல்யூ, அதை மறந்துடாதீங்க. இப்ப 100ல இருந்து தான் அப்ப நீங்க அகைன் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இப்ப 100ல இருந்து தான் நான் இப்ப எடுக்கிறேன். 100 அப்படியே வச்சுக்கிறேன்டா. 20% போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் அவ கையில எவ்வளவு இருந்திருக்கும்? 80. இப்ப அந்த மிச்சம் அவ கையில எவ்வளவு இருக்கு? 240. இங்க கடைசியா என்ன முடிக்கிறீங்களோ அதோட ஆன்சர் தான் இங்க வரும். அப்ப 240 சாக்லேட்ஸ் இப்ப அவ கையில இருக்கு. சால்வ் பண்ண ஆன்சர் 25 டேபிள் அடிச்சா இது 3 டைம், இது 4 டைம். 0க்கு 0 கேன்சல். 4 டேபிள் அடிச்சா இது 2 டைம். 3 2s are 6. 6 டேபிள்ல 24 எத்தனை டைம் வரும்? 4 டைம். ஒரு 0 இருக்கு. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளோடா இருந்திருக்கும்? 400 இருந்திருக்கும். கிளியரா? அடுத்த சம் ட்ரை பண்ணுங்க. Listen ma. பிரைஸ் ஆஃப் த சுகர் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா ஸ்னேகா என்ன டிசைட் பண்ணிருக்கான்னா 8% தான் அதிகமா போட்டு பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்கான். அப்ப அவளோட கன்சப்ஷன் எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கும்? சிம்பிளான கேள்வி. கடைக்கு 100 ரூபாய் கொண்டு போறீங்க, சரியா? இப்ப சுகரோட பிரைஸ் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இப்ப சுகரோட விலை எவ்வளவு இருக்கும்? 120 இருக்கும். ஆனா அவ எவ்வளவு அதிகமா போடலான்னு யோசிச்சு வச்சிருக்கானா 8%. அப்ப முன்னாடி 100 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தவ இப்ப எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருப்பா? 108 ருபீஸ் பண்ணிருப்பா. இது புரியுதா முதல்ல? அப்ப அவரால அவ அவ முன்னாடி வாங்கினாலும் வாங்க முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், முன்னாடி 100 ரூபாய்க்கு 1 கிலோ வாங்கியிருந்தானா இப்ப 1 கிலோ 120 ருபீஸ். அப்ப அதையே அவளால வாங்க முடியல. சோ இப்ப இருக்க பிரைஸ் என்ன? அதை தூக்கி டினாமினேட்டர்ல போட்டுக்கோங்க.
எவ்வளோ ஷார்ட்டேஜா இருக்கு அவ கையில. 1 கிலோ 120 ரூபா. ஆனா அவ கையில 108 தான் இருக்கு. ஸோ 12 ரூபீஸ் கம்மியா இருக்கு. பெர்சன்டேஜ்ல கேட்கறனால இன்டூல 100. 0க்கு 0 கேன்சல், 12க்கு 12 கேன்சல். அப்ப என்னோட ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும்? 10% வந்திருக்கும். வெரி குட். கிளியராமா? புரியலன்னா கேளுங்க, இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? புரியுது மேம். ஓகே மேம். In an election between two candidates, one got 55% of total valid vote. 20% of the total vote cast were invalid. So, மொத்தமா 55% valid, 20% செல்லாது. மொத்தமா ஓட்டு போட்டவங்க 7500. அப்ப இன்னொரு கேண்டிடேட் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? ஈஸி கொஸ்டின். மொத்தமா 7500 votes இருக்கு. அதுல வேலிட் ஆனது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20% இன்வேலிட். அப்ப எத்தனை ஓட்டு செல்லும்டா? 80% தான் செல்லும். இப்ப நான் முன்னாடி சொன்னதுதான், எப்ப நீங்க ஒரு பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிட்டீங்களோ அப்பயே அது 100க்கு மாறிடும். அப்ப 100ல ஒருத்தர் 55 வாங்கியிருக்காரு. அப்ப இன்னொருத்தவர் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 45 வாங்கியிருப்பாரு. ஸோ 45/100. இதை ஏன் நான் மென்ஷன் பண்றேன்னா, சில பேர் பண்ற தப்பு 80ல இருந்து 55 மைனஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்க எப்ப ஒரு தடவைக்கு மாத்திட்டீங்களோ அப்பயே அது எல்லாமே வேலிடுக்கு மாறிடுச்சு. இப்ப அதுல இருந்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 20க்கு 20 கேன்சல். 4 டேபிள் 25 டேபிள் அடிச்சா இது 3 டைம், இது 4 டைம். 4 டேபிள் அடிச்சா இது 20 டைம். 3 2s are 6. 6 into 45 27 00. அப்ப என்னோட ஆன்சர் எவ்வளோடா வந்திருக்கும்? 2700 வந்திருக்கும். புரிஞ்சிருச்சா? டவுட் இருக்காமா? ரிப்பீட் பண்ணுங்க. மொத்தமா இருக்குது 7500. இதுல செல்ற ஓட்டு, வேலிட் ஓட்டை மட்டும் நான் முதல்ல எடுத்துக்கிறேன். 20% செல்லாது. அப்படி மிச்சம் இருக்க 80% செல்லும். எப்போ ஒரு தடவை பெர்சன்டேஜ் மாத்துறீங்களோ அப்பயே அது 100க்கு மாறிடுச்சு. அப்ப மொத்தமா இருக்க 100%ல இருக்கிறதே 2 கேண்டிடேட் தான். ஒருத்தவன் 55% வாங்கியிருக்கான். உங்க கேள்வி எதை டினோட் பண்ணுது? அதர் கேண்டிடேட். அது இன்னொருத்தர் வாங்கினது தான் டினோட் பண்ணுது. அப்ப ஒருத்தவன் 55 வாங்கியிருந்தானா இன்னொருத்தவன் 45 வாங்கியிருப்பான். ஸோ 45/100. இதை சால்வ் பண்ணா 2700. கிளியரா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. கதவை சாத்தாதப்பா.
லிசன்மா. சோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நம்பரை 3/5 மல்டிபிள் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவர் கரெக்டா பண்ணியிருந்தா என்ன பண்ணிருக்கணும் பாத்தீங்கன்னா 8. வெயிட்மா. இந்த எனக்கு ஸ்கிரீன் போக மாட்டேதுன்னு எனக்கு சொல்லுங்களேன் முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு. 64%. இல்லம்மா அது என்ன கொஸ்டின்னு கேக்குறேன் ஸ்டூடெண்ட். A student multiplied a number by 3/5, ma'am. அந்த question. சரி ஓகே. A student multiplied the number by 3/5 Yes, ma'am. ஓகே நானே எடுத்துட்டேன். லிசன். A student multiplied the number by 3/5 instead of 5/3 ன்னு சொல்லியிருக்காங்க. லிசன்மா. இப்ப 2 மெத்தட் சொல்லி தரேன். நீங்க கரெக்டா மல்டிப்ளை பண்ணிருந்தா அது 5/3 பண்ணிருக்கணும். ஆனா நீங்க தப்பா எதால பண்ணிட்டீங்க? 3/5 பண்ணிட்டீங்க. நான் முதல்ல இதை எழுதிக்கிறேன். இது கிளியரா எல்லாருக்கும்? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இப்ப கரெக்டா பண்ணதை தூக்கி கீழே எழுதுங்க. நீங்க தப்பா என்னன்னு மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க? 3/5 பண்ணிருக்கீங்க. பெர்சன்டேஜ்ல கேக்குறனால இன்டூல 100 அவ்வளவுதான் லாஜிக். சோ ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க தானே? டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் நியூமரேட்டர். இது அப்படியே 5/3 மாத்தி எழுதுனா என்ன வந்திருக்கும்? 3/5. பெர்சன்டேஜ்ல கேக்குறனால இன்டூல 100. 5 5s are 25. 25 டேபிள்ல 100 4 10. 3 3s are 9. 9 4s are 36. இப்போ 36% வந்திருக்கு. பட் உங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது எரர். நீங்க எவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 100%ல நீங்க 36% கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க. அப்ப எவ்வளவு தப்பா பண்ணிருப்பீங்க? மிச்சம் இருக்க 64% தப்பா பண்ணிருப்பீங்க. இது புரியுதாடா? இது ஒரு மெத்தட். இது கிளியரா? தேங்க்ஸ் சாய்ராம். இப்ப இதுவே வேற மெத்தட் ஏதாவது வேணும் அப்படின்னா இருக்கிறது 3553 தானே? 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வந்திருக்கும்? 15. நான் அந்த நம்பரையே என்னன்னு தான் எடுத்துக்கிறேன்னா 15 தான் எடுத்துக்கிறேன். கரெக்ட் தப்பு. நீங்க கரெக்டா பண்ணியிருந்தா 5/3 பண்ணிருக்கணும். அப்ப 15 into 5/3 சால்வ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? 5 times 5 5s are 25 ஆன்சர் வந்திருக்கும். ஆனா நீங்க தப்பா என்ன பண்ணிட்டீங்க? 3/5 பண்ணிட்டீங்க. அப்ப 3 3s are உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கு? 9 தான் வந்திருக்கு. அப்ப கரெக்டானது கீழே. எவ்வளவு தப்பா இருக்கீங்க? 25 வர வேண்டிய இடத்துல 9 தான் வந்திருக்குன்னா மிச்சம் இருக்க 16 வரல உங்களுக்கு. சோ அதை தூக்கி நியூமரேட்டர்ல போட்டாச்சு. பெர்சன்டேஜ்ல கேக்குறனால இன்டூல 100 சால்வ் பண்ணிட்டா 64ன்னு வந்திருக்கும். இஸ் இட் கிளியர்மா? Yes, ma'am. அடுத்த சம் போலாம்டா. ஓகே நிரஞ்சனா. Ganesh spent 15% of his salary on fuel. ஃபியூவலுக்கு அவன் செலவு பண்றது 15%. 20% on house rent. ரெண்ட்டுக்கு அவன் செலவு பண்றது 20%. 40% on expenditures. மிச்ச எக்ஸ்பெண்டிச்சருக்கு அவன் செலவு பண்றது 40%. The remaining amount on his children's education. மிச்சம் இருக்கிறது வந்து சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்கு செலவு பண்றான். இப்ப சிம்பிள் மொத்தமா 100%. அந்த 100ல ஃபியூயலுக்கு அவன் செலவு பண்றது 15. ரெண்ட்டுக்கு அவன் செலவு பண்றது 20. எக்ஸ்பெண்டிச்சரா அவன் செலவு பண்றது 40. 15 plus 20 plus 40 75. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 25 இருக்கும். அப்ப அந்த 25% தான் சில்ட்ரன்ஸ்க்கு செலவு பண்ணிருக்கான். கரெக்டா? இப்ப சில்ட்ரனுக்கு செலவு பண்ணது 5000 ரூபியா. அப்ப அந்த 25%ங்கிறது 5000 டினோட் பண்ணுதான் என் கேள்வி. அப்ப ஃபியூயலுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பான்? சிம்பிள்டா. ஃபியூயலுக்கு அவன் செலவு பண்ணது 15%. 25%ங்கிறது 5000 ரூபாய்னா 15% என்ன? 25 டபுள் ஆக்குனா 50 வந்திருக்கும் தானேமா?
அப்ப 15 டபுள் ஆக்குங்க 13 வந்திருக்கும். 2 ஜீரோவை சேர்த்துக்கோங்க. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 3000 இருந்திருக்கும். இஸ் இட் கிளியர்மா? டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் சம் போலாம். A's income is 20% more than B. B income is 20% less than C. Whose income is highest? A, B, C 3 பேர் இருக்காங்க. நான் முதல்ல C எடுத்துக்கிறேன். C 100 ரூபாய் வாங்குறான். அப்ப A 20% கம்மி. 100 ரூபால 20%னா 80 ரூபாய். அப்ப 80 rupees கம்மியா வாங்கியிருப்பான். A வந்து B ஐ விட 20% கூட தானேடா. 80ல 10%னா 8. அப்ப 20%னா எவ்வளவு வந்திருக்கும்? 16 வந்திருக்கும். 80ல 16னா எவ்வளோடா? 96 rupees. அப்ப ஏவோட salary 96. உங்க கொஸ்டின்ல யாரு ஹையஸ்ட்னு கேக்குறாங்க. அப்ப C தான் 100 ரூபாய் வாங்கியிருக்கான். So C is the highest value. கிளியரடா? ரிப்பீட் பண்ணுங்க மேம். A, B, C. ஏவை B யோட கம்பேர் பண்றோம். B ய C யோட கம்பேர் பண்றோம். C 100 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு எடுத்துக்கிறேன். B வந்து C யை விட 20% கம்மி. 100 ரூபால 20%னா 20 ரூபாய். கம்மிங்கிறதுனால மைனஸ் பண்ணிருக்கேன். சோ 80. இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். A வந்து B யை விட 20% கூட. 80ல 20% எவ்வளோ? 16. கூடன்னு சொல்றதுனால ஆட் பண்றேன் 96 rupees. 3 பேர்ல யாருமா அதிகமா வாங்குறா? இதான் உங்க கேள்வி. அப்ப C தான் வாங்கியிருக்கான். புரியுதா? Clear, ma'am. எஸ் மேம். ஓகேமா. கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. வெயிட்மா. அம்மா அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணிட்டு இருக்கம்மா. எல்லார் கையிலயும் புக் இருக்கு தானே? புக்ல இருக்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ட்ரை பண்ணலாம். Okay, ma'am. எனக்கு யாராவது புக்க போட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்களேன்டா. குரூப்ல என் நம்பர் இருக்கு தானே? அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்களேன். புக்ல அடுத்த கொஸ்டின் எனக்கு அடுத்த செட்ட போட்டோ எடுத்து எனக்கு யாராவது வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்களேன். தேங்க்யூ. மேம் சென்ட் பண்ண
வேற யாராவது கிளியரா அனுப்பி விடுங்களேன். ரொம்ப டல்லா இருக்குல்ல. கண்ணு தெரியுதா எல்லாருக்கும்? யாராவது கொஞ்சம் கிளியரா போட்டோ எடுத்து அனுப்புங்கடா. ஃபைன். நான் 14th ப்ராப்ளம் எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்ஸ்மா அனுப்புறேன் உங்களுக்கு. 14th ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். When the price is reduced by 40%, sales வந்து 60% இன்க்ரீஸ் ஆகுதாம். அப்ப ரெவென்யூல என்ன சேஞ்ச் நடந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள் திங்டா. 2% கொடுக்குறான். பிரைஸ் வந்து ரெடியூஸ் பை 40%, ஸோ -40. சேல்ஸ் வந்து 60% இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ +60. மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 40 இன்டூ 60 2400. டினாமினேட்டர்ல மட்டும் என்னடா கொடுக்க சொன்னேன்? 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். -40 -24, அப்போ -64 +60. சால்வ் பண்ணினா எனக்கு எவ்வளவு வந்திருக்கும்? -4ன்னு வந்திருக்கும். மைனஸ்ங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா டிக்ரீஸ டினோட் பண்ணுது. புரியுதாமா? லக்ஷ்மி நாராயணன் கிளியரா? Yes, டவுட் ma'am. இருக்காடா? Next problem. A man mixes the orange and sweet lime to make a juice. He had. So அவன் ஆரஞ்சையும் ஸ்வீட் லைமையும் வச்சுதான் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றான். He had 2 oranges. 2 ஆரஞ்சும் 3 ஸ்வீட் லைமும் யூஸ் பண்ணிருக்கான். இப்ப இதோட குவான்டிட்டி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப நியூவா என்ன ஆயிருக்குன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 3:2ன்னு வந்திருக்கும். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஆரஞ்ச்? ஆரஞ்சுல தான் கேக்குறாங்க. நார்மலா பாரு, முன்னாடி இங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது 2 ஆரஞ்சு, இப்ப நீங்க யூஸ் பண்றது 3 ஆரஞ்சு. எவ்வளோடா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 பங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2ல 1 பங்குங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்டா? 50%ன்னு அர்த்தம். புரியுதாமா? முன்னாடி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது 2 ஆரஞ்சு, இப்ப நீங்க யூஸ் பண்றது 3 ஆரஞ்சு அப்படின்னா முன்னாடியோட இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. முன்னாடியோட இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 பங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2ல 1 பங்குங்கிறது பாதி தானேடா. பாதினா 50%. கிளியரா? கிளியர் மேம். ஓகேமா. 16th ப்ராப்ளம் ட்ரை பண்ணலாம்டா.
ஒரே ஒருத்தர் தான் ஆன்சர் சொல்றீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு மேன் வந்து எவ்வளவு ஆப்பிள் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது, எக்ஸ். அதுல 16% அழுகிட்டு. அப்ப ரிமைனிங் இருக்க 84% நல்ல ஆப்பிளா இருந்திருக்கும். அதுல 75% வித்துட்டீங்க. இப்போ உங்க கையில இருக்கிறது 250 தான். அப்ப 75% வித்துட்டீங்கன்னா, மிச்சம் உங்க கையில எவ்வளோடா இருக்கும்? 25% தான். அந்த மிச்சம் இருக்க ஆப்பிள் தான் 250. நான் போன சம்ல சொன்னேன் இல்லையா? லாஸ்ட்டா இங்க என்ன முடிக்கிறீங்களோ, அதோட ஆன்சர் தான் இங்க இருக்கும். 25 டேபிள் அடிச்சா இது 1 டைம், இது 4 டைம். 4 டேபிள் அடிச்சா இது 2 டைம், 1 டைம். 21 டேபிள் அடிச்சா 25 1 டைம், ரிமைனிங் 4. 42னா 2 டைம். அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளோடா வந்திருக்கும்? 1200ன்னு வந்திருக்கும். வெரி குட் லக்ஷ்மி நாராயணன் அண்ட் நிரஞ்சனா. மத்தவங்களுக்கு புரியுதாமா? புரியலன்னா Clear, ma'am. தாராளமா கேட்கலாம். ஓகே சாய்ராம். Next one. Mansi decided to donate 7% of her income to an orphanage. On the day of donation, she changed her mind and donated rupees 2,520, which was 60% of what she had decided. How much Mansi salary? Simple da. மான்சியோட salary எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ். ஆனா அவ ஆரம்பத்துல எவ்வளவு பணம் போடுறதா நினைச்சிருக்கா? 7% தான் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிருக்கா. சோ 7/100. ஆனா அவ போட்டது எவ்வளோண்டா? அவ டிசைட் பண்ணதுல 60% தான். அப்ப இந்த பணத்துல 60%. அந்த பணம் எவ்வளோ? 2,520. இங்க முடியறது இங்க ஆன்சரா இருக்கு. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 2 டேபிள கேன்சல் பண்ணா இது 3 டைம், இது 5 டைம். 3 டேபிள கேன்சல் பண்ணியிருந்தா 25னா எத்தனை டைம் வந்திருக்கும்? 25 8 டைம், ரிமைனிங் 1 4 டைம், ஒரு 0. 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 84 12 டைம், ஒரு 0. அப்ப எக்ஸோட வேல்யூ 120 இன்டு இங்க 2 0 5 500. அப்ப 12 இன்டு 500னா எவ்வளவு வந்திருக்கும்? 60,000ன்னு வந்திருக்கும். கிளியராமா எல்லாருக்கும்? டவுட் இருக்கா? அவ ஆரம்பத்துல டொனேட் பண்ணதா நினைச்சது 7% தான். சோ 7/100. ஆனா அதுலயும் 60% தான் பண்ணிருக்கா. அவன் நினைச்சதுலயும் 60%. அப்ப இன்டூல 60/100. அந்த பணத்தை தான் இங்க கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகே. எக்ஸாம். மொத்தமா 5 ப்ராப்ளம் நான் உங்களுக்கு தரேன். 5 ப்ராப்ளம்க்கு இப்ப டைம் வந்து 8:53. 4 மினிட்ஸ் டைம் தரேன். குயிக்கா கொடுங்க. 5 ப்ராப்ளம்க்கு 4 மினிட்ஸ் ஜாஸ்தி.
Ma times up. Listen. First one, A equal to X percentage of Y. அப்ப A is equal to XY by 100 ன்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா percentage இருக்கறனால denominatorல 100. B is equal to Y percentage of X. அப்ப X by 100 ன்னு சொல்லிருக்கலாம். XY நாலும் YX நாலும் ஒண்ணு தானேடா. அப்ப ரெண்டுமே XY by 100, XY by 100 தான். அப்ப ஒன்னோட ஒண்ணு எப்படி இருக்குதா அர்த்தம்? ஈக்குவலா இருந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன், ஒரு காலேஜ்ல வந்து 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல 48% பாய்ஸா இருக்காங்க. 500ல 48% அப்படின்னா 240. 240 என்னவா இருக்கு? பாய்ஸ். அப்ப ரிமைனிங் இருக்கிறதுலாம் என்னவா இருக்கும்? கேர்ளா இருக்கு. இப்ப ரெண்டு பேர்த்தோட ஃபீஸ். பாய்ஸுக்கு வந்து 640 ருபீஸ் ஃபீஸா. அப்ப 40 into 640. கேர்ள்ஸுக்கு வந்து அதுல 40% தானா. 640ல 40%. பெர்சன்டேஜ்னா 2 0 விட சொன்னேனா 64 4s ஆர் எவ்வளோடா வந்திருக்கும்? 256. இப்போ என் கேள்வி, டோட்டல் மந்த்லி ஃபீஸ் கலெக்டட் பை காலேஜ். அப்ப மொத்தமா எவ்வளோ? சிம்பிள். 240 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் 640. 260 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் 256. மொத்தமான்னு கேட்கறதுனால ஆட் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்த சம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 20. Hourly wages of a labor have 15%. Since the increased number of hours he works daily and reduced 12.5%. If the before the increase he was earning 80 every day. What amount is he earning now? Simple டா. முன்னாடி 80 ரூபா வாங்கிட்டு இருந்தான். 2% இருக்கு. ஷார்ட்கட் அந்த இப்படியும் போடலாம். லைக் இன்க்ரீஸ்னா +15, டிக்ரீஸ்னா -12.5, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் எழுதுங்க, டினாமினேட்டர்ல 100 போடுங்க. இப்படியும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்படி சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 15 into 12.5 10 into 12.5 187.5 வந்திருக்கும். கீழே 2 0னா மேல 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைப்போமா? அப்ப 15 12.5 minus 1.875. நான் உங்களை இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றதே உங்களை செம்ம ஈஸியா ஆக்கணும் தான். இதுவே இவ்வளவு பெருசுக்கு வருது. சோ இதுக்கு என்ன மெத்தட் ட்ரை பண்ணலாம்னா, முதல்ல இன்க்ரீஸ் ஆகுது 15%. இன்க்ரீஸ்னா 100ஓட ஆட். அப்போ 115/100. அடுத்து டிக்ரீஸ் ஆகுது 12.5%. டிக்ரீஸ்னா 100ஓட மைனஸ். அப்ப 87.5. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். 87.5னா 7/8 மான்னு சொல்லியிருந்தேன். ஒண்ணும் இல்ல, அடிச்சு பாருங்க 7/8ன்னு வரும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 8க்கு 8 கேன்சல். முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 7 5s are 35 3, 1 7s are 7 plus 3 10, 1 7s are 7 plus 1 8. கீழே ஒரு 0 இருந்தா மேல ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கலாம். அப்ப என்னோட ஆன்சர் எவ்வளோடா வந்திருக்கும்? 80.5ன்னு வந்திருக்கும். இஸ் இட் கிளியர்? வெரி குட் நிரஞ்சனா. கிளியரா எல்லாருக்கும்? Yes, ma'am. ஓகே மேம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. அண்ட் நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு சம் ஒர்க் அவுட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. கிளியரா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகேம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ நிரஞ்சனா, ஸ்ரீநிதி, பிரவீன், தினேஷ். Thank you. Thank you, ma'am. தேங்க்யூ.